இசையமைப்பாளர் இளையராஜா திரைத்துறைக்கு அறிமுகமாகி 50ஆம் ஆண்டை எட்டிய நிலையில் அவருக்கு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மு.பி. சுவாமிநாதன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியால் அன்புடன் இசைஞானி என அழைக்கப்பட்டவர் இசையமைப்பாளர் இளையராஜா. அந்த பெயரே இன்றைக்கு தமிழரின் இசை அடையாளமாக உலகெங்கும் ஒலிக்கிறது. இந்திய அரசின் உயரிய விருதுகளான பத்மபூஷன், பத்ம விபூஷன் விருதும் 4 முறை சிறந்த இசையமைப்பாளருக்கான தேசிய விருதும் பெற்றுள்ளார். மாஸ்ட்ரோ என்று அனைவராலும் அழைக்கப்படுகிறார் என்றும் புகழாரம் சூட்டியுள்ளார். பொள்ளாச்சி விவகாரம் தொடர்பாக அதிமுக ஆட்சி காலத்தில் வழக்கு கூட பதிவு செய்யவில்லை என்று மாநில இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் ரகுபதி குற்றம் சாட்டியுள்ளார். பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் தீர்ப்பு கிடைத்ததற்கு தானே காரணம் என்று பெருமை பேசுகிறார் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி. உண்மையில் வழக்கு கூட பதிவு செய்யாமல் குற்றவாளிகளை காப்பாற்ற முயன்றதுதான் எடப்பாடி பழனிசாமி செய்த சாதனை. அதிமுகவை சேர்ந்தவர்களுக்கு இந்த வழக்கில் தொடர்பு இருப்பதை அறிந்தவுடன் அவர்களை காப்பாற்ற எடப்பாடி பழனிசாமி மேற்கொண்ட நடவடிக்கைகளுக்கும் அளவில்லை. மூடி மறைக்க மேற்கொண்ட முயற்சிகளுக்கும் கணக்கில்லை. அப்போது திமுகவும் இதர எதிர்க்கட்சிகளும் நடத்திய போராட்டங்களின் விளைவாகத்தான் வேறு வழியின்றி பொள்ளாச்சி வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டது. அதை மக்கள் மறந்திருப்பார்கள் என நினைத்து கொண்டு நாடகமாடிக்கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி என்றும், இந்த தீர்ப்புக்கு திமுக காட்டிய உறுதிப்பாடும் போராட்டங்களும் தான் காரணம் என்பது தமிழக மக்கள் நன்கு அறிவார்கள் என்றும், அண்ணா பல்கலைக்கழக வழக்கில் தமிழக அரசின் நடவடிக்கைகளை உயர்நீதிமன்றமே பாராட்டியது என்பதை அறிவாரா? எடப்பாடி பழனிசாமியின் பதட்டத்திற்கு கொடநாடு கொலை வழக்கு பற்றி முதலமைச்சர் பேசியிருப்பதுதான் காரணம் என்றும் அமைச்சர் ரகுபதி கூறியுள்ளார். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு +1 பொதுத் தேர்வு முடிவுகள் மே 19ஆம் தேதி வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது 3 நாட்கள் முன்னதாக, அதாவது மே 16 நாளை வெள்ளிக்கிழமை வெளியிடப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கடந்த 4 ஆண்டுகளில் அறநிலையத்துறை சார்பில் 971 திருக்கோவில்களுக்கு சொந்தமான 7671 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 99% பயனாளிகளுக்கு தடுப்பூசி செலுத்தி சாதனை படைத்திருப்பதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் வரும் கல்வியாண்டில் பொறியியல் படிப்புகளில் சேர்க்கை நடைபெறுவதற்கான கலந்தாய்வுக்கு கடந்த 8 நாட்களில் 1.39 லட்சம் மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதில் 74,971 மாணவர்கள் கட்டணம் செலுத்தியும் 39,844 மாணவர்கள் சான்றிதழ்கள் பதிவேற்றம் செய்தும் உள்ளனர். பொறியியல் படிப்புகளுக்கு விண்ணப்பிக்க ஜூன் 6ஆம் தேதி கடைசி நாள் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் அதிமுக மீது முதலமைச்சர் வீண் பழி சுமத்துகிறார் என்று தமிழக சட்டப்பேரவை எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமார் தெரிவித்துள்ளார். டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக பதிவு செய்யப்பட்டுள்ள வழக்குகளை சிபிஐக்கு மாற்றக் கோரிய வழக்கில் மத்திய, மாநில அரசுகள், சிபிஐ, அமலாக்கத்துறை மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறை பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை வேளச்சேரி காந்தி சாலையில் மின்கசிவு காரணமாக டிரான்ஸ்பார்மர் தீப்பிடித்து எரிந்ததில் அருகே நிறுத்தப்பட்டிருந்த 2 இருசக்கர வாகனங்கள் தீயில் எரிந்து நாசமாகின. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த வேளச்சேரி தீயணைப்பு துறையினர் தீ மேற்கொண்டு பரவாமல் தடுத்தனர். சென்னையை அடுத்த பொன்னேரி, கவரைப்பேட்டை ரயில் நிலையங்களுக்கு இடையே தண்டவாள பராமரிப்பு பணி நடைபெறுவதால் 21 புறநகர் ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. தண்டவாள பராமரிப்பு பணிகள் காரணமாக இன்றும் மே 17ஆம் தேதியும் 21 புறநகர் ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. சென்ட்ரல், பொன்னேரி, மீஞ்சூர், எண்ணூர் இடையே 10 சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை கொட்டிவாக்கத்தில் ஓய்வு பெற்ற ஐடி ஊழியர் மகேஷ்குமார் என்பவர் வீட்டில் 60 சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. மகேஷ்குமார் வீட்டில் வேலைக்கு சேர்ந்த 1 மாதத்தில் கைவரிசை காட்டிய நேபாளத்தைச் சேர்ந்த ரமேஷ் மற்றும் அவரது மனைவி பிருந்தா ஆகியோரை நீலாங்கரை போலீசார் தேடி வருகின்றனர். வழக்கறிஞர் பெயரில் சிலர் தன்னை மிரட்டுவதாக நடிகை கௌதமி பாதுகாப்பு கேட்டு போலீஸ் கமிஷனர் அலுவலகத்திற்கு ஆன்லைன் மூலம் புகார் கொடுத்துள்ளார். ஸ்ரீஹரிகோட்டாவின் சதீஷ் தவான் விண்வெளி மையத்திலிருந்து மே 18ஆம் தேதி காலை பிஎஸ்எல்வி C6 ராக்கெட் மூலம் ரீசர்ட் 1B செயற்கைக்கோள் விண்ணில் ஏவப்பட உள்ளது. பஞ்சாபில் சர்வதேச எல்லையை தவறுதலாக கடந்து சென்றதால் பாகிஸ்தான் படையினரால் கைது செய்யப்பட்ட
எல்லை பாதுகாப்பு படை வீரரை 21 நாட்களுக்கு பிறகு இந்தியாவிடம் அந்த நாடு ஒப்படைத்துள்ளது. பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் நில அபகரிப்பு கும்பலால் சிறுபான்மையினரான கிறிஸ்தவர்களுக்கு சொந்தமான நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டு அவர்கள் வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட்டு வருவது குறித்து அந்நாட்டு மனித உரிமைகள் ஆணையம் கவலை தெரிவித்துள்ளது. ராஜஸ்தான் மாநிலத்தை ஒட்டிய பாகிஸ்தான் எல்லையில் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் தரப்பில் இருந்து உளவு பார்க்கும் அச்சுறுத்தல் இருப்பதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. எல்லை பகுதி நகரங்களான ஜெய்சல்மீர், ஸ்ரீகங்கா நகரில் பாகிஸ்தான் சிம் கார்டுகளை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது.